இருக்குது பக்கத்தில் இப்படி அந்த சனம் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் கடந்து ஒரு இன்றைய தினம் குருநகரில் இருக்கிற இராங்குதுறை. இந்த இராங்குதுறையில் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது பற்றிய ஒரு காணொளி தான் இது. இன்றைய நாள் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கச்சதீவுக்கு எப்படி போகிறோமோ அதே மாதிரி ஜாத்ரியர்கள் குருநகரில் இருந்து அன்னளவாக ஒரு 20 கிலோமீட்டர் கடந்து ஒரு மணித்தியால கடல் பயணத்தில் பாலதீவு என்கின்ற ஒரு இடத்துக்கு செல்வார்கள். இங்கே போன பொழுது ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சரி, இது தொடர்பான ஒரு விரிவான விளக்கமான காணொளி தான் இது. விருட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்க. ரைட், இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லோருமே நிற்கின்றார்கள். இதில் நிற்கிற மக்கள் வாங்க என்னோட வாங்க இருக்கா. இதில் நிற்கிற மக்கள் இப்போ நான் இங்கே இருக்கிற மக்களோட உரையாடி நடந்த சம்பவத்தை கேட்க போகிறேன். இப்போ இதில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாலதீவுக்கு போக தயாராக இருக்கிறாங்க, அப்படி தானே? இவங்க வந்து இந்த அந்த நாளில் இந்த பெருநாளுக்கு போக வந்துருக்காங்க முழு யாத்திரையர். அப்போ இது வந்து ஒரு தண்ணியில் தீவு பாலதீவு வந்து அங்கே தண்ணியே இல்லை, அங்கே தண்ணி இல்லை, குடிக்கல அந்த தண்ணி. அப்போ இங்கே நாங்கள் அங்கே குடும்பங்களுக்கு தேவையான எத்தனை நாள் நிற்கலாமோ அவ்வளோத்துக்கு தண்ணி கொண்டு போகணும். இப்போ அதுவும் வந்து ஒரு படகுக்கு ஒரு வெயிட் கூடணும் சாமான் தான். இப்போ அளவுக்கு அதிகமான தண்ணியும் ஆக்களையும் மேற்றினபடியே ஒரு பக்கம் சிரமம் வந்துட்டு அந்த பக்கம். அதில் படகு வந்து எங்கள்கிட்ட துறைமுகத்துக்கு அடியில் தாண்டபடியாக தான் இவ்வளோ மீட்பு நடந்துருக்கு. படகு தாண்டிட்டு படகு முழுக்க தாண்டு மகளே. நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால், இப்போ இதில் இருக்கிறது தானே மக்கள். இப்போ பாருங்க, நாங்கள் கச்சதீவுக்கு போன மாதிரி, அதுதான் கச்சதீவுக்கு போன மாதிரி பாலதீவுக்கு செல்வதற்காக ஜாத்திரியர்கள் இருக்கிறார்கள். இது இலங்கையிலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் நேர்த்தி வச்சு வருவார்கள். இப்போ சரியா, இப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து நேர்த்தி வைத்து வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் காலை எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றது? 9லேருந்து 10க்குள்ளே நடந்திருக்கு. 9லேருந்து 10க்குள்ளே படகொண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த ஜெட்டி அடிக்கு நாங்கள் போக போகிறோம். அந்த விபத்து வாங்கண்ணா என்னுடைய வாங்க அப்படியே. ரைட், ஜெட்டி அடியில் வந்து விபத்துக்குள்ளாகி இதுவரை காலத்திலேயும் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதில்லை. இன்றைய தினம் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டது. ரைட், இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குருநகர் இராங்குதுறை. ரைட், இப்போ இதில் வார மக்கள் இதில் ஓய்வெடுத்து அதுக்கு பிறகுதான் உள்ளே வந்து செல்லுவார்கள். இந்த துறைமுகத்தை பாருங்கள். இந்த இடமே வந்து இப்போ ஒரு குழப்பமான ஒரு நிலையில் தான் இருக்குது. காரணம் இப்போ வந்து விபத்து தாண்ட படம் இருக்கு, அங்கே இருக்கு. ரைட், இப்போ வந்து ஆனால் உதிலேறு தாண்டு இருக்கு. என்னென்னா எங்கே துறைமுகத்துக்கு தாண்டவே தானே இவ்வளோ மீட்பு நடந்துருக்கு. ரைட், நடுக்கடல தாண்டது தான் கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட், இந்த விபத்து என்ன காரணத்தினால ஏற்பட்டது? இதன்னா அளவுக்கு அதிகமான ஆக்களும் தண்ணிகள் சாமான் அப்படியே அந்த சனம் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்துட்டு வந்தபடியாக. ஆனால் சீரற்ற காலநிலை காட்டுகள் அப்படியான ஒரு காலமும் இல்லை. கடல் வந்து மாண்பாடு அந்த மெதுவான கடல் தான். ஆனால் அதில் இந்த படகை வந்து தாழக்கூடிய சாத்திய கூட இல்லை. இப்போ அளவுக்கு அதிகமாக ஆக்கள் ஏற்றினபடியாக தான் இது நடந்துருக்கணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. விரும்ப வணக்கம்ண்ணா. இங்கே பாருங்க, ஒரு படகு ஏற்கனவே சரிஞ்சு வருது, தண்ணி இல்லாதாலே. இந்தியன் ரோலர் என்ன அது வந்து இந்தியன் ரோலர், அது வந்து காலம் மெஞ்சாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ விபத்து ஏற்பட்டது. படகை காட்டுங்க, அந்த தாண்டு. இப்போ அந்த தாண்ட படகை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, படகு தாண்டுட்டுது. இது வந்தோன்னா சரியா ஒரு டெண்டு பாவ தண்ணி தான் வரும். 2 பாவம் மட்டும் எங்களை விட இன்னொரு மடங்கு கூட இந்த தண்ணி. இது வந்து எங்களை போட்டு ஒரு ஆத்துவா ஒரு 14 அடி அப்படி இருக்கும். சரியா, அந்நிலவா அப்படி இருக்கும். ஏன்னா இது எங்கள்ட ஆத்துவா. இந்த ஆத்துவாலாம் நாங்கள் கடலுக்கு செல்கிற ஆத்துவா. மற்ற இஞ்சால பக்கமும் ஆழம் குறைவு, இந்த மேலாவும் ஆழம் குறைவு. ஆனால் இந்த நடுவே இருக்கிற இந்த பனிவால நாங்கள் இந்த படகு இந்த பெரிய ரோலர்களை கொண்டு அதில் தொல்லுக்கு போடுறோம் நாங்கள். இப்போ இந்த படகுல இப்படி ஏற்றிட்டு இப்படி அந்த அந்தோனியாவுக்கு இந்த அந்நியத்தை ஏற போடைக்கான் இது நடந்துருக்கு. கோயிலை வணங்குறதுக்காக இவங்க ஒரு வணக்க சிலம் மாதிரி எங்களை போட்டை திருப்பி ஒரு வணக்கம் செலுத்துறவங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இது இப்படி நடந்திருக்கான். அண்ணா, இப்பொழுது நாங்கள் துறைமுகத்துக்கு இந்த அண்ணாவோட சென்று கொண்டிருக்கிறோம். என்ன சேனல் விது டாட் போய்க்குள்ள சொல்லிட்டு போகிறோம். அண்ணாவை இதெல்லாம் கண்ட நான். இது ஒரு துயரமான ஒரு சம்பவம்.
பார்த்தீங்களா மக்கள் எல்லோருமே பதட்டமாகி போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாலதீவு என்பது வந்து நெடுந்தீவு, அதே மாதிரி நைனாதீவு, இது போல ஒரு சிறிய ஒரு தீவு. இங்கே வந்து ஒரு அந்தோணியார் கோயில் இருக்குது. அந்தோணியார் கோயில் இந்த பேர் என்ன? பாலதீவு அந்தோணியார் கோயில். பாலதீவு அந்தோணியார் கோயில். இந்த ஆலய வெள்ளப்பாட்டு பங்குக்கு பொறுப்பான கோயில். அது எங்களோட குர்நூர் மக்கள் இதை பெரும்பாலும் இந்த பெருநாளை கொண்டாடுற கூட. ஏண்டா ஒரு கிழமைக்கு முன்னே எங்களோட உடுப்புகள் அதுகளை கொண்டு போய் அங்கே தங்கி இருப்பாங்க. தண்ணியை தொட்ட முக்கியம். தண்ணி ஏற்றுறது தான் இந்த போட்டுக்கு ஆக பாடம். ஏன்னா நாங்கள் குடி தண்ணி எடுக்கலாம். உண்மையிலேயே இந்த கிராம மக்களை இப்போ சோகத்தில் ஆழ்த்திய ஒரு செய்தியாக இது இருக்கிறது. இப்படித்தான் படகில் வந்து ஏறி போயிருக்கிறார்கள். இப்போ பாருங்க, ஆம்புலன்ஸ் வாகனம் எல்லாம் வந்திருக்குது. கவலையான விஷயமே நாங்கள் பாருங்க, இப்போ இதிலேயே பல கோடி வந்து நஷ்டமாக இருக்கும். பல லட்சங்கள், பல கோடி அந்த படகு செய்கிறதுக்கு அப்படி முடியும் என்ன? லட்சக்கணக்கில் முடியும். ரைட். அவங்களோட படகு தான் கோடிக்கணக்கில் முடியும் என்ன? அது இந்திய அந்த அழகு ரோலர். இது வந்து கடற்படையால் அடுத்த வாரங்களை கைது செய்து எங்களை சங்கத்துக்கு கொண்டு தந்தவங்க. எங்களை போக்குவரத்து பாய்க்க சொல்லி குருநூர் சங்கத்துக்கு. அப்படி ஏண்ட இந்தியன் அத்துமுறை உள்ள வாராக்களை பிடிச்சிட்டு படகு முந்தி கொடுக்குறீங்க. ஓகே. அப்படி ஒரு 60 படகுல எங்களுக்கு கொண்டு நல்லா தந்தவங்க குருநூர். ஓகே. இப்போ வந்து இதில் இந்த விபத்துக்கு பிறகு என்னெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போயிடும். இதில் ஒரு ஆள் வந்து தப்பி இருக்கிறார். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். இவர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவர். இவரும் ஜாத்திரைக்கு வந்திருக்கிறாரு. இவர் இந்த படகில் போய் தப்பி வந்திருக்கிறார். அதுக்கு விழுந்ததுமே நீந்தி தப்பி வந்திருக்கிறாரு. அவரையும் வந்து கண்காணித்து கொண்டு வைக்கிறோம். ஸோ மயிரிலையில் அவர் தப்பி வந்து இந்த இடத்துல பாலதீவுக்கு செல்கிற யாராவது இருந்தாலும் இந்த காணொளியை பகிர்ந்து விடுங்க. நிறைய ஊடகங்கள் வந்து இதில் நிற்கிறாங்க. ஐயா வணக்கம். ஆய்வா கொஞ்சம் பிந்திட்டு மகளே. ஓ எங்கப்பா. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் சடலங்கள் கிடக்காண்டு தேடி கொண்டிருக்காங்க. ஏன்னா வந்து நேவிய கடற்படையிட்ட வந்து பதியாமல் போனது. நாங்கள் எங்கெங்கட ஆக்களை ஏற்றிட்டு நாங்கள் எங்கெங்க குடும்பங்களாக தான் போகிறோம். இதில் வந்து போன முழுக்க வந்து இந்த தூரத்துறை இருந்து வர பிரயாணிகள்லாம் அப்போ சரியான பதிவு இல்லாதபடியா இன்னும் சடலங்கள் வந்து இப்போ இப்படி தான் முதல் நாள் கடலில் நீரில் சடலம் முடந்தா அது அடுத்த நாள் தான் தண்ணியை விட்டு மேல் எழும்பும். அப்போ ஆழத்தினாலும் இப்போ இருக்கும். இன்னும் சடலங்கள் கிடக்கானான்னு தேடுறாங்க தீவிரமாக. ஓகே. பாருங்க, பதிவு இல்லாதபடியாக தான் இப்போ டவுட்டாக இருக்கேன். ஃபாதர் இதில் வந்து நேவி கடற்படை வந்திருக்குது, போலீஸார் வந்திருக்கணும், ஃபாதர் வந்து நிற்கிறாரு. இதற்கு பிறகு நான் அறிஞ்ச வரையில் என்ன தகவல் என்று சொன்னால் 3 மணியோட இந்த பயணத்தை நிறுத்த போகிறதாக அறிவிச்சிருக்கேன். அப்படி தானே? அதில் சடலங்கள் கிடக்கும்போது அச்சப்படுறாங்க நிலத்தில் கடலில். ஏன்னா பதிவில்லாதபடியாக நாளைக்கு தான் சரியான முடிவு கிடைக்கும். தெரியும். ரைட். இப்போ இறந்தவர்களுக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம், ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். கடவுளே, இதில் வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த பூரண குணம் பெற்று வரணும் என்றும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம், எதிர்பாராத ஒரு விபத்து. ரைட். இப்போ வாங்க, உள்ளூரில் போய் காட்டிட்டு வரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இறங்குதுறை. ரைட். இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து குருநகர் இறங்குதுறையை வந்து நாங்கள் பார்க்குறோம். இங்கே பாருங்க. ஆனால் அந்த கொட்டில சொல்லுவாங்க அது வந்து ஆழமற்ற பரப்பு, இதுவும் ஆழம் இல்லாது. ஓகே. இது நடுவு தான் எங்களோட போட்டு வந்து ஆழமான பரப்பு. ரைட். ரைட். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் ஆழம் இல்லை, அட்டை பண்ணைகள். அது வந்து அட்டை பண்ணாது பரப்பு ஒளிமின்டா அட்டும். இது வந்து இதுலேயே மட்டும் இந்த நடுத்துண்டு தான் எங்களுக்கு சரியான ஆழம். ஆழம் 2 வாம் 1.5 பாம் 2 வாம்பலும் அப்படி என்றால் ஒரு அன்னளவாக ஒரு 15 அடி அதுக்கு மேலே அன்னளவாக இருக்கும். நேவியை காட்டுங்க, பொடி தேடிக்கணும்னு இருக்கலாம். உங்கள் பாருங்க, பொடியை வந்து தேடி கொண்டு இருக்கிறோம் நேவி. கிட்ட போய் காட்டும் தம்பி, கொஞ்சம் விளத்தப்பா. இதில் என்ன இதில் பாருங்க, இதற்கு பிறகு போகிற மக்கள் வந்து உரையாடி கொண்டிருக்கிறோம்.
ஆனா முந்தி எல்லாம் பாலதீவுக்கு போறதுக்கு வந்து பதிகிறது இல்லை, இப்ப கூட பதிகிறது இல்லை மக்கள் சாரமாக வருவாங்க. ஊர்ல இருந்த முழு பேருமே பதியாம போட்டாங்க. பதியாம போறதா இந்த மீட்பு பணி என்ன தாமதிக்கு எங்க ஊர்ல இப்ப சனம் இருந்தா இப்ப எல்லாருமே இறங்கிருப்பாங்க கடல்ல. இது உரிய முறையில இனிவரும் காலங்கள்ல பதிஞ்சு சேஃப்டி ஜாக்கெட் போட்டு தான் இனிமேல் போவினம் அடுத்த வருஷம் அதாவது நடைமுறைப்படுத்துவீங்க. ஓகே. என்னன்னா நாங்க கடலுக்கு போனாங்க எங்கெங்க குடும்பத்தை நாங்க எங்கெங்க படகுல ஏற்றிட்டு போயிடுவோம். ஆனா இங்க வந்தது முழுக்க தூர இடத்துல இருந்து வந்த ஜாத்திரிகரை அப்ப இவங்க ஒரு படகுல அளவுக்கு அதிகமா ஆக்களை ஏத்திட்டாங்கன்னா இப்ப எல்லாருமே தகவல் வந்திருக்கு எங்களுக்கு. சரியான தகவல் வழியா இதுல பாருங்க. அதுல வந்து இறந்தவர்களை வந்து தேடுற பணியில வந்து இலங்கை கடற்படை வந்து இணைந்திருக்கிறது. இலங்கை கடற்படை சுழியோடிகள் வந்து வந்திருக்கிறாங்க. அதோடைய அரசாங்க உத்தியோகத்தர்கள்லாம் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இறந்தவருடைய உறவினர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. போமோம் வாங்க. அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர ஆம்புலன்ஸ் சேவை உத்தியோகத்தர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த மூழ்கிய படகு அங்கே இருக்குது. மூழ்கிய படகு, இந்த படகு வந்து அப்படியே மூழ்கி போயிருக்கு. அவங்க இப்போ போகிறாங்களே பெரிய நீங்க அவங்க வந்திருக்காங்களே இந்த கடற்படையெல்லாம் வந்துருக்கு. இங்கே பாருங்க மக்களை, கடற்படையெல்லாம் வந்துருக்கு. அதிவேக படகும் கவுண்டதை நிமித்தியாச்சு. இப்போ வந்து அதில் கவுண்டை போட்ட நிமித்தியாச்சு. படகு வந்து இங்கே தேடி கொண்டிருக்கிறது. அதுபோல இலங்கை கடற்படையினர் வந்திருக்கின்றார்கள். இப்போ பாருங்க, இதுல எல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்திகளை அறிந்ததுக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு கவலையான ஒரு விடயம் தான். இனிமேல் படகில் செல்பவர்கள் பார்த்து அவதானமாக செல்லுங்கள். நாங்கள் கூட கச்சைதீவுக்கு செல்கின்ற பொழுது உரிய பாதுகாப்போடு தான் இந்த இடத்துல வந்து நாங்கள், அதாவது யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவானிலிருந்து சென்றிருந்தோம். ஐயா இந்த இடத்துல மேலும் இருக்கிறாரு. 12:30 பிறகு தகவலை வந்து ஐயா நடந்த விஷயத்தை சொல்லுங்க. சனத்தை ஏற்றி கொண்டு ஐயா அந்த கோயிலுக்கு போட்டு முன்பக்கத்தை காட்டுறதை திருப்பி இருக்கிறேன். திருப்பி கவுண்டு போச்சு. கவுண்ட் இடத்துல 3 பேர் இப்போதைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்களா, மிச்ச பேர் உள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. எல்லாரையும் காப்பாற்றி போட்டாங்க. தீவிர நடவடிக்கையில் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஓகே மக்களே, இதுதான் தகவல். இன்னும் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறாங்க. பாலதீவுக்கு போகிற இதுக்கு பிறகும் பாலதீவுக்கு போகிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து நேர்த்தி வச்சிருக்கணும். சரியா? ஏன்னா பாருங்க, இதுதான் இந்த இப்போ நாங்கள் நின்ற ஜெட்டி. இந்த கடலே அமைதியாக இருக்குது. இப்போ உயிர்கள் பலியாயிட்டுது. சம்பவ இடத்துக்கு விரைந்து சம்பவ விடயங்களை உரிய முறையில் வந்து உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். காலையில் சரியாக இன்றைக்கு காலையில் வந்து ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்கு இடையில் ஒரு போட் வந்து வெளிக்கிட்டது. இதில் குறிப்பு என்னென்னு சொன்னால், அதில் ஏறின 15க்கு மேற்பட்ட மக்களும் வேறு மாவட்டங்கள் இந்த மக்கள் தான் இதில் போயிருக்கிறாங்க. போன இடத்துல அவைகளுக்கு அந்த போட்டில் சரியாக அவர்கள் இருக்கிற வசதிகள் மற்ற ஜக்கெட்டுகள் ஒன்றும் போன சேஃப்டி ஒன்றும் இல்லாமல் போனபடியால் அவைகள் வந்து அங்கே கோயிலுக்கு திருப்புற பட்சத்தில் வந்து அந்த போட்டு வந்து வெயிட் தாங்க இல்லாமல் கவுண்டுது. இதில் வந்து கிட்டத்தட்ட தற்சமயம் 2 வந்ததாக தகவல் கிடைச்சிருக்குது. அதில் வந்து ஓட்டி இறந்திருக்கிறார். ஓட்டி இறந்திருக்கிறார். அதோட இன்னொருவருக்கு போட்டின் பாப்புலர் வெட்டி தற்சமயம் ஆஸ்பத்திரியில் இறந்திருக்கிறார். இன்னும் 2 நபர்கள் சீரியஸாக இருக்கிறாங்க. இதை விட டோட்டலி 11 பேர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இருந்தும் இதில் போன ஆட்களின் தொகை சரியாக தெரியாத காரணத்தினால கடற்படை குருநகர் தொழிலாளிகள் மற்றும் இணைஞ்சு இப்பொழுது தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சுமார் இப்போ நாங்கள் குருநகரில் நிற்கிறோம். எத்தனை கிலோமீட்டரில் இந்த விபத்து? இது சரியாக குருநகர் ஜெட்டி என்று சொல்கிறது. அந்த ஜெட்டியிலேருந்து சரியாக 50 மீட்டருக்குள்ள இந்த விபத்து நடந்திருக்குது. பக்கத்தில் 50 மீட்டரில் இந்த விபத்து நடந்திருக்கு. அதில் காரணம் என்னென்னா, அதில் ஒருத்தர் நீஞ்ச தெரியாதவர்கள்
ஓட்டியை தவிர மற்றொருவருக்கும் நீஞ்ச தெரியாத ஒரு ஆத்து வாயில நடந்த சம்பவம். ஆனால் உடனடியாக எங்கள் கரையில் நின்ற குறிப்பிட்ட தொழிலாளிகள் போட்டுகள் எடுத்துக்கொண்டு போனபடியால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. இல்லது கிட்டத்தட்ட முற்றுமுழுதாகவே அனைவரும் இறந்திருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, இப்போ இது போகிறதுக்குரிய காரணம் எங்கே போய் இது வந்து இப்போ பாலதீவுக்கு போகிறாங்க. இது வந்து நேத்திக்காக இந்த காலத்தில் வந்து வெள்ளி போய் ஞாயிறு வாரது. நாளைக்கு திருவிழாக்காக இன்றைக்கு எல்லாரும் போகிறது. அங்கே போய் அங்கே ஒரு பெரிய திருப்பலி எல்லாம் நடைபெறும். பிறகு இப்போ உண்மையிலே வந்து அவர்கள் நாளை பின்னேறும். இன்றைக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு கடற்படையினுடைய அனுமதி பெற்றுத்தான் அனைவரும் போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இப்போது இப்போ நீங்கள் இதில் அனௌன்சிங் அறிவித்தல்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இதான் இப்போ சம்பவம். அடுத்தது சேஃப்டி முக்கியம். மக்களுடைய பாதுகாப்பை நேவி உறுதிப்படுத்தினா அதை செல்லணும் என்று புதிய சட்டங்களும் போட்டு இப்பொழுது கடற்கரை ஃபுல்லாக நேவி, போலீஸ், ஆர்மி, முப்படையினரும் இறங்கி இதுக்கான சகல இதுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ பாலதீவு எத்தனை கிலோமீட்டர் வரும் இந்த குருநாகல் ஜெட்டில்? கிட்டத்தட்ட கடல் மைல் சொல்ல போனால் குறைந்தது 20 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும். குறைய வராது, 20 கிலோமீட்டருக்கு மேலே வரும். எனக்கும் அது சரியாக அன்னளவாக தெரியாது. கூட 5 கிலோமீட்டர் 20 சொல்லிடுறாங்க. ஒரு மணித்தியாலம் எடுக்குமா? சரியாக ஒரு மணித்தியாலம் எடுக்கும். எங்களுடைய இந்த பெரிய போட், அதாவது ட்ரோலர் படகுன்னு சொல்கிறோம், இந்த இதில் இருக்குது ட்ரோலர் படகுகள், அதுலேயும் போகிறவர்கள் சின்ன பிளாஸ்டிக்கில், இந்த பிளாஸ்டிக்கில் போனால் 3/4 மணித்தியாலம் காணும். பிளாஸ்டிக்கில் 40 கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின்கள் போட்டு வந்து போனால் காணும். பாலதீவு புனித ஜாத்திரையில் 2026ஆம் ஆண்டு இடம்பெற்ற சோகமான ஒரு நிகழ்வு தான் இது. இறைவா, இனிமேல் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறக்கூடாது. பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. நானும் வந்து பாலதீவுக்கு வந்து செல்ல இருந்தேன் காணொளி எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுது. சரியா, நன்றி. தகவலை வந்து சொன்னதுக்கு நன்றி. பாலதீவுக்கு நீங்களும் போக வேண்டாம், பத்திரமா பார்த்துப்போங்க. நாங்கள் நல்லூர் போன எங்களை சிக்கலில். நன்றி மகளே. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பான வில்டோட். உண்மையிலேயே இது ஒரு சோகமான ஒரு விஷயம். நன்றி.